Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. அந்த இளைஞர்கள் கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து விஜய் தான் உள்ளே வயசானவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 40 வயசுக்கு இல்லை 40 வயசுக்கு மேலே ஆளே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு கடும் இளமை வந்து அங்கே வந்து துள்ளுதுங்கிறத நம்ம பார்த்தோம். உள்ள நடந்த கூட்டம் வந்து பெரிய வியப்பு இல்லை. 8000 பேருமே பூத் ஏஜென்ட்டுக்குனால எந்த கட்சி போட்டாலும் அந்த 8000 பேர் வந்துருவாங்க. அதை வெளியே இருந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து இந்த ஜோஷ் தான் முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதாவுக்கு பிறகு கரிஷ்மேட்டிக் லீடருங்கிற ஒருத்தர் இல்லை. பட் விஜய் வந்து ஒரு பொலிட்டீஷியனாகவும் மாறி இருக்கிறாரு. அந்த ஸ்டார்டமும் இருக்கு, நம்பர் 1 ஸ்டார், அது எல்லாமே சேர்ந்துருக்கனால. இப்போ விஜய் கிடைச்சிருக்கிற இந்த வரவேற்பை மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்றாங்கல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகள், உதயநிதி அவங்கள மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வர வேண்டியிருக்கு. இவர் காசு கொடுக்காமலே கூட்டு வர வேண்டியிருக்குங்கிறது முக்கியமான வார்த்தை. அது பயங்கரமான சேஞ்ச், நோ டவுட். நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கல்ல, வசந்த் ஒரு எம்எல்ஏ வந்து இளைஞர்களுக்கான ஒரு கூட்டம் போடுறாரு. திமுகவை சேர்ந்தவர் எம்எல்ஏ பிரியாணியோட சேர்த்து சரக்கு வைக்க வேண்டியிருக்கு, பீர் பாட்டில் வைக்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமை வந்து அங்கே இல்லையே. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தானா வந்து வர்றாங்க. அவங்க வந்து விஜய்க்காக நம்ம செய்யணுங்கிறக்கா ஓடி விஜய் பார்க்க வந்திருக்காங்க. விஜய் பார்த்துட்டேன் அப்படிங்கறதுல உற்சாகமா இருக்காங்க. அது வெளியே நின்று கூட்டம். இவ்வளவு பாதுகாப்பு மீறி எப்படி வேன் மேல ஏறுறாங்க? மேல இருந்து அவர் திறந்த வேன்ல போனார்னா வருவாங்கல்ல. அவர் வந்து துண்டை தூக்கி போடுறாங்க, அவர் என்கரேஜ் பண்றாரு. 4 துண்டை வாங்கி போடுறான், அவன் அத்தனை துண்டையும் தூக்கி போடுறான். துண்டை அவன் போட்டுக்கணும் தெரிய வேண்டாமா? அதான் சொன்னேன், அரசியல் படுத்தணும்னு சொன்னேன்ல. அவன் துண்டை போட்டிருக்கான், தலைவர் பார்த்தோன்னா முஷில துண்டை தூக்கி போடுறான், துண்டு வெளியே போயிருது. சரிங்களா? அவர் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போடுறாரு. 4 துண்டு, எத்தனை துண்டு எடுத்து போடுறது? ஆர்வ கலர்ல மேலே விடுவாங்க. எவனாவது கல்ல போட்டா என்ன ஆறுது? அதெல்லாம் சேஃப்டி அவர் தான் பார்த்துக்கணும். நிறைய சின்ன பசங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு பூத்னா என்ன, பூத் கமிட்டினா என்ன, அதை எப்படி செயல்படணுமே. சின்ன பசங்களா பெரிய பசங்களாங்கிறது இல்லை சார் மேட்ரு. ஓட்டு இருக்குதா இல்லையா, அவ்வளோ. இப்போ சீமானுக்கு யார் சார் வந்து ஒரு அறிவார்ந்த முதுமக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்களா? அவருக்கும் இதே சின்ன பசங்க தான். அண்ணாமலை பின்னாடி வந்தது யார்? அதே சின்ன பசங்க தான். 40 வயசு கீழே இருக்கிற வந்து ஒரு பெரிய மேஜர் ஓட் பேங்க் சார், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து சின்ன பையன், அது பெரிய ஓட்டு 18 to 40. நீங்கள் போய் பாருங்க, 40% ஓட்டு அங்கே நிற்குது. 18 வயசுல 40 வயசுக்குள்ள நீங்கள் ஓட்டு 40% ஓட்டு நிற்கும். ஓட்டு போடாத குரூப்பும் அதுதான் அதிகமாக இருக்கு. அதிமுக திமுக 2 கட்சியுமே அலையன்ஸ் எல்லாம் போட்டி போட முடியுமா? அப்ப அவங்க கையில இருந்து ஹோல்டு போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அவங்க வந்து பெருசா உழைச்சி முன்னேறி மக்களுக்காக செஞ்சு திருப்பி நம்ம அதை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் பார்க்கணும். மற்ற கட்சிகளுக்கு இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? ஏடிஎம்கே அலையன்ஸ் 2ஆ இருந்துச்சுன்னா இது வந்து இன்னும் கூட்டிகிட்டே போகும். அவருடைய கிராஜுவலாக கூட்டிகிட்டே போகும், இன்னும் கூட்டிகிட்டே போகும். அது ஏன் கூடாதோ அப்படின்னு நான் அஞ்சுறேன். அப்படின்னா இங்கே ஒரு அலையன்ஸ் வந்துட்டனால திமுகவை வீழ்த்த விரும்புவதற்கான பெரு வாய்ப்பாக இங்கே வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஒன்று திமுக அலையன்ஸை உடச்சு அவர் இங்கே கூட்டு வரணும், இல்லாட்டி அவர் ஒரு அலையன்ஸுக்கு போகணும். அவர் வந்து ஒருவேளை ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் போனார் ஒருவேளை அப்படின்னா 200 சீட்டு படுத்துக்கிட்டு ஜெயிப்பாங்க. ஒருவேளை விஜய் வராருங்க பட்சத்தில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டோட எண்ணிக்கை குறையலாம். எல்லாருக்கும் குறையும். திமுக அலையன்ஸ்ல என்ன வரப்போது நீங்க பாருங்க. சீமானும் விஜயும் சேர்வது வந்து அவர்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். 2 பேருக்கு இன்னைக்கு தேதிக்கு இவங்க அலையன்ஸ் சேர்ந்துட்டதுனால 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு இணையான ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். 40% வந்து டிஎம்கே வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அலையன்ஸ், 35% வந்து ஏடிஎம்கே வச்சிருக்கோம், 30% இவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நிற்கும். அதாவது வந்து 1 2 3 மாதிரி நிற்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா 30% இருக்கும்போதே நாங்கள் ஜெயிச்சிருவோம் மாதிரி பிம்பம். அந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சிருவாங்க. இளைஞர்கள் வந்து எங்க போகுதுன்னு இல்லாமல் புது ஓட்டும் கூட வெளியே இருந்திருக்க ஓட்டு உள்ளது. 2025 டிசம்பர்ல அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுவார். அது வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா தொடர்றதா அப்படிங்கிறது அவர் he will take a call only on டிசம்பர். இல்ல சார், என்ன ஆஃபர்ல விஜய் கூப்பிடும்? சீட்டு கொடுக்குறேன், வேற என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? பிரதமராக சொல்ல முடியாது. சீட்டு கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் அவ்வளவுதான் சீட்டு தானுங்க. 234 நான் போட்டியிட போறேன், எனக்கு என்ன நீங்க சீட்டு கொடுக்கறதுன்னு தானே அவர் நினைச்சார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் கோவையில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கார். தன்னுடைய கட்சியினரின் அந்த பூத் கமிட்டி கூட்டத்தை ஒரு 2 நாள் நடத்தியிருக்கார். அதற்காக அவர் சென்ற அந்த பயணம், அவர் நடத்திய அந்த கூட்டம் குறித்து உங்களுடைய பார்வை? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பூத் ஏஜென்ட்டுக்கான ஒர்க்கு பண்ணாங்க. ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி அதில் மெம்பர்ஷிப் ட்ரைவ் வச்சு அதில் வந்து எந்தெந்த ஊரில் இருக்குன்னு போகும்போது அது வந்து பூத்து வாரியாக அமையலைன்னு பார்த்தாங்க. அதான் நிறைய சங்க் இருக்குது. ஒரு பூத்தில் 1000 பேர், இன்னொரு பூத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. நிறைய கட்சிகளுக்கு அதுதான் வந்து இப்போ சேலஞ்சு. இப்போ அதிமுக திமுக தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே இப்போ 66,000 பூத்துக்கும்
குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் அப்படிங்கிற நிலைமை இல்லை. காங்கிரஸ்லேருந்து பாஜகலேருந்து எல்லா கட்சிக்குமே ஒரு இடத்துல நல்லா இருக்காங்க, இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு பாஜகவுக்கு வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டில், கன்னியாகுமரி பெல்ட்டில், சவுத்துலலாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்குது, சவுத் மெட்ராஸ் இந்த மாதிரி நல்லா ஹோல்டு இருக்குன்னு நினச்சிட்டாங்க கூட அங்கே கூட 100% இல்லை அவங்க. அப்போ மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இது நான் வந்து பாஜக வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்குங்கிறனால அதை சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு அந்த நிலைமை தான் காங்கிரஸுக்கு, அந்த நிலைமை தான் விசிகாவுக்கு, அந்த நிலைமை தான் பாமகவுக்கு, எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி பூத் வாரியாக இல்லை. அப்போ இவர் வந்து ஒரு அமைப்பு ரீதியாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், 66,000 பூத்துலேயும் ஒரு பூத்துக்கு 10 பேர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் ஆகிருந்து பாருங்கள். அது வந்து மெம்பர் ஆகிடுறாங்க, ஆக்டிவ் மெம்பர் ஆகிடுறாங்க, பூத்து ஆமாம் வாரியர்ஸாகவே ஆகிடுறாங்க. அப்போ அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி ஓட்டு போடுங்கிற ஒரு கணக்குக்கு நீங்கள் நேரலாம். ஸோ ஃபேமிலின்னா வெறும்னா 3 பேர் கொண்ட குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை தான்ப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 3 பேர் கணக்கில் வரலாம். அப்போ இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு 18-20 லட்சம் ஓட்டை வந்து உத்தரவாதப்படுத்தக்கூடியதாக வந்தது. உங்களுக்கு வந்து 66,000 பூத் அப்படின்னா 10 பேர் போட்டால் ஒரு 6 லட்சம் வச்சுக்கோங்க. அந்த 6 லட்சம் × 3 போட்டிங்கன்னா 18 லட்சம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து சொல்ல ரொம்ப ஒரு லீஸ்ட் கணக்காக போட்டால் ஒரு 20 லட்சம் ஓட்டை வந்து உத்தரவாதப்படுத்துது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணது போகிற வைக்கிற எல்லாமே. ப்ளஸ் வந்து அந்த இளைஞர்கள் கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து விஜய் தான் உள்ளே வயசானவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 40 வயசுக்கு இல்லை, 40 வயசுக்கு மேலே ஆளே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு கடும் இளமை வந்து அங்கே வந்து துள்ளுதுங்கிறத நம்ம பார்த்தோம். உள்ளே நடந்த கூட்டம் வந்து பெரிய வியப்பு இல்லை எனக்கு. அது வந்து ஒரு 8,000 பேர் ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு 16,000 பேர் சொல்கிறாங்க. அது வந்து 8,000 பேருமே பூத் ஏஜென்ட்டுக்குனால எந்த கட்சி போட்டாலும் அந்த 8,000 பேர் வந்துருவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் நான் சொன்ன திமுக அதிமுக மாதிரி எனக்கு பெரிய கட்சிகளாக இருக்கும், மற்ற கட்சியில் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திமுக அதிமுக சேலஞ்ச் பண்ணுற இடத்துல அந்த தரம் இல்லை. நாளைக்கு வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஒரு ட்ராவல் பண்ணார பார்த்துருப்பீங்க. அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லைன்னு பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் அது வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு அவர் நடத்தலைங்கிறத சேர்த்து புரிஞ்சுக்கணும். டபக்குன்னு வந்து உதயநிதிக்கு ஒன்றும்லாம் போயிடுச்சு, எல்லாமே வந்து விஜய்க்கு வந்துருச்சுன்னு உணர்ச்சி போடக்கூடாது. இவர் வந்து பூத் ஏஜென்ட் கூட்டம் போட்டார். அங்கே 8,000 பேருக்கு ஆஜப்பட்டாங்க, 8,000 பேர் வந்துட்டாங்க. 100% ஆதவர்ச்சி நான் சொன்னது போல் 100% வந்துருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அதை வெளியே இருந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து இந்த ஜோஷ் தான் முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதாவுக்கு பிறகு கரிஷ்மேட்டிக் லீடருங்கிற ஒருத்தர் இல்லை. அதை பார்க்க ஆசைப்படுறோம். கரிஷ்மா நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கருணாநிதி ரொம்ப அறிவாளி, அதில் வந்து அவருடைய அறிவை சேலஞ்ச் பண்ணுற கூட ஆள் கிடையாது. அது மாதிரி அண்ணாமலை வந்து பயங்கர திறமைசாலி, ரொம்ப ஆக்டிவான பார்த்து. இது மாதிரி நிறைய பேர் வேறு வேறு சீமான் பேச்சாளர் இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் அந்த கரிஷ்மா அப்படிங்கிற நம்ம எங்கே சொல்கிறோம்னா, யாரை பார்க்க மக்கள் ஆசைப்படுகிறார். தூரமாக நின்னாவது அம்மாவுடைய கண்ணு பற்றாதா, தலைவர் வந்து அது எம்ஜிஆர் வந்து போனார், நான் வந்து அவர் ஹெலிகாப்டரில் போகும்போது கையை பார்த்தேன், இப்படிங்கிறலாம் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பேசுவார். அப்படி ஒரு ஈர்ப்பு வந்து வேறு யாருக்கு அமையல. ரஜினி சாருக்கு இருந்தது ஆபீஸாக, அவர் வரலை. எப்போ வந்து விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கிறனால ஆபீஸாக இருக்குது. கமல்கிட்ட அது அமையல பொலிட்டிக்கலாக. அது வந்து அவர் கமல் வந்து ஸ்டார் இஸ் ஸ்டார், நோ டவுட். இன்றைக்கி ஒரு ரோட்டு போனாலும் 1000 பேர் கூட்டிடுவாங்க. பட் பொலிட்டிக்கலாக அது வந்து கன்வெர்ட் ஆகலை. பட் விஜய் வந்து ஒரு பொலிட்டீஷியனாகவும் மாறி இருக்கிறாரு. அந்த ஸ்டார்டமும் இருக்குது, நம்பர் 1 ஸ்டார், அது எல்லாமே சேர்ந்துருக்கனால அந்த அது ஏர்போர்ட்லேருந்து அந்த காலேஜ் வரைக்குமான அந்த ஆர்ப்பரிப்பு வந்து பயங்கர ஆச்சரியம். மறுநாள் லீமரின் காலையில் ஹோட்டலில் வந்து வாசல் நின்று தவங்கிறது வந்து அதெல்லாம் தான் மெசேஜ். அதாவது ஒருத்தரை பார்க்குறதுக்கு நிற்கிறதுல ஒரு கூட்டம் இல்லையா, அது வந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு மெசேஜாக பார்க்குறேன். ஒரு பூத் ஏஜென்ட் கூட்டம் எந்த கட்சி போட்டாலும் இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் இருந்த கூட்டம் தான் நான் ரொம்ப முக்கியமானது பார்க்குறேன். அமைப்பு ரீதியாக வெறும் நம்ம வந்து இதெல்லாம் ஓட் ஆகுமா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் விசில் அடிச்சாங்க, கொஞ்சம் எல்லாம் விசில் அடிப்பாங்க, ஓட்டா கன்வெர்ட் ஆகாமல் சொல்லும்போது அவங்க வந்து 2 நாள் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. நம்ம வந்து பூத் ஏஜென்ட்னா என்ன, அவருக்கு என்ன வேலை, அதுலேயுமே ஓட்டு பதிவு அன்னைக்கு என்ன வேலை, ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு என்ன வேலை, சீஃப் ஏஜென்ட்னா யார், ஃபார்ம்னா ஒவ்வொன்று ஃபார்ம் பின்னா என்ன, ஃபார்ம் ஏன்னா, ஃபார்ம் 16 என்ன, ஒவ்வொரு ஃபார்ம்னா என்ன அப்படின்னு அவங்க ஒரு கிளாஸாக நடத்துறது ரொம்ப முக்கியமான. அதனால தான் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை 2 நாளுமே ரொம்ப சுருக்கிக்கிட்டார். 5 நிமிஷம் பேசிட்டு பொசுக்கு நடத்தலை பார்க்க. ஏன்னா பேச்சு ஹைலைட் ஆகக்கூடாது, இங்கே வந்து வேலை ஹைலைட் ஆகணும்னு ரொம்ப பிரில்லியண்ட்டான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது அவங்க கட்சிக்கு வலு சேர்க்கும்? நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 20 லட்சம் ஓட்டு இங்கே உறுதிப்படுத்தலை. உங்களுக்கு ஒரு கணக்கே சொன்னேன்ல, அவர் இவங்களே ஒரு 66,000 பூத்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு மண்டலத்தான் போட்டிருக்காங்க, அவன் 5 மண்டலமாக பிரிக்க போகிறாங்க. ஸோ இங்கே மட்டும்தான். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வரேன், அது இந்த மண்டலத்துக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 20 லட்சம் ஓட்டு வந்துருச்சு நான் சொல்ல. அவர் இந்த கூட்டம் வந்து இந்த மண்டலத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 5 மண்டலமாக பிரிச்சிருக்கிறாங்க. 5 மண்டலம் சேர்ந்து 66,000 பூத்து. 66,000 பூத்துக்கும் ஃபுல்லாக ஆள் போட்டாங்கன்னு வச்சுன்னா ஒரு 6.5 லட்சம் ஓட்டு. இந்த 6.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 3 மாறுதுன்னா உங்களுக்கு வந்து 20 லட்சம் ஓட்டு. இப்படி நான் ஒரு குத்து மதிப்பு கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ மினிமம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், 6%லேருந்து 10% வரைக்கும் அவங்க தான் நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். லீஸ்ட் 6, மோஸ்ட் வந்து ஹையஸ்ட் வந்து 10%. அப்போ சீமான் வந்து 8% வாங்கினது 35 லட்சம் ஓட்டு. அப்போ இவர் 10 வாங்குறாருன்னா 45-50 லட்சம் ஓட்டு வாங்குவார்ல. அப்போ அந்த கணக்குக்குள்ளே தானே இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னது 20 லட்சம் ஓட்டு இன்றைக்கி அஷ்யூடாக நிற்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் இந்த பூத் ஏஜென்ட்டுகள் மட்டுமே உத்தரவாதம் ஆயிட்டாங்கன்னா ஒரு 20 லட்சம் ஓட்டு அவர் அஷ்யூர் ஆயிடும். அப்போ வந்து அது சீமான நெருக்கி வந்து நிற்பார். தாண்டி போகிறாராங்கிற பார்க்கணும். 6 to 10 நான் சொல்லியிருக்கேன். அது 6 வந்து கேரண்டியாக நின்றுடும். 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், அது பார்க்கணும். அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தேதிக்கு.
ஓகே, இன்னைக்கு இருக்கு. இன்னும் வேறு ஏதாவது நிறைய நடந்துச்சுன்னா நான் சொன்னேன், இது நான் ஏற்கனவே சொன்னது தான் உறுதிப்படுத்திய போத 6-10க்கு மேலே போகிறதுக்கான எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு இன்னும் அமையலை. ஏன்னா இப்போ இன்னொரு முக்கியமான அவருக்கான ஒரு பெரிய சவாலாக அவர் வந்து இந்த பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸ் அமைஞ்சிருச்சு. இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் 2 இருந்துச்சுன்னா இது வந்து இன்னும் கூட்டிகிட்டே போகும், அவருடைய கிராஜுவலாக கூட்டிகிட்டே போகும், இன்னும் கூட்டிகிட்டே போகும். அது ஏன் கூடாதோ அப்படின்னு நான் அஞ்சுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு அலைன்ஸ் வந்துட்டதுனால திமுகவை வீழ்த்த விரும்புவதற்கான பெருவாய்ப்பாக இங்கே வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, திரு ஸ்டாலின் மற்றவர்கள்லாம் யாரை விமர்சித்து பேசுகிறாங்க பாருங்க, ஊர்ந்து போகிறாங்க, தவழ்ந்து போகிறாங்கன்னு சட்டமன்றத்தில். முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடியவே புறக்கணிச்சிட்டு பிஜேபி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. பிஜேபி வந்து அண்ணாமலை இந்த போகிற எனக்கு உனக்கு தான் சண்டை, அண்ணாமலை வந்துட்டே இருந்தார். அப்போ விஜய் வரும்போது விஜய் வந்து நிற்பார், சீமன் அப்போ வந்து 4 முனையாக நிற்கும். அப்போ அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேக்கான 4 முனை போடும். இந்த 4 பேரில் யாருன்னு வந்து நிற்கும். இப்போ டக்குன்னு இந்த 4ல் 2 ஒன்றாயிட்டோன்னு மற்ற 2 சடக்குன்னு கம்மியாது. அந்த 2 கிராஃப் வந்து டக்குன்னு மேலே ஏறிடுது. அப்போ அது வந்து ஒரு பெரிய சவால் தான் அவருக்கு. ஒன்று திமுக அலையன்ஸை உடச்சி அவர் இங்கே கூட்டு வரணும், இல்லாட்டி அவர் ஒரு அலையன்ஸுக்கு போகணும். அவர் வந்து ஒருவேளை ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் போனார் ஒருவேளை அப்படின்னா 200 சீட்டு படுத்துக்கிட்டு ஜெயிப்பான். யாரு இந்த அலையன்ஸ்? ஏடிஎம்கே பிஜேபி வர சொல்லுறீங்களா? உங்க ஆசைக்கு நான் என்ன செய்வது? நீங்க வந்து உங்களுக்கு மனசார சிஎம் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் சொல்ல வர்றது, சிஎம்க்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து 2024 மக்களவைத் தேர்தலின் போது மேட்டுப்பாளையத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தை துவக்கின போது திரு எல் முருகனுக்காக பண்ணார். அப்ப 25 எம்பிக்கள் பாஜக கலந்து போகணும்னார், என்டிஏ எழுந்து இல்லை பாஜக. அப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாருமே சொல்லத்தான் செய்வோம், அதில் ஒன்று. ஆனால் நம்ம நடைமுறை உண்மைன்னு பார்க்கணும்ல, அவங்க எடுத்ததே வந்து கம்மி தான், அதை விட குறையிறதுக்கான எல்லா ஸ்பேஸும் தான் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. துண்டா இருந்தது, எதிரிகள் 2 பட்டா நமக்கு லாபம் இருந்துச்சு. இப்போ அதுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னும் வந்து எல்லாரும் பேசுறாங்க விஜயை கொண்டு வந்துருவாங்க, சீமான கொண்டு வந்து அதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு, திரு நயினாநாதன் எடுக்கிறாரு, பிஜேபி ஹைகமாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட்டு வந்துருமான ஒரு விஜயை கூட்டு வரதுக்கு பெருமுயற்சி பண்ணாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான், 2 பேருமே வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, உத்தரவாதப்படுத்திடணும் நம்ம வெற்றி வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 ரிசல்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடா அந்த சைடான்னு பார்க்கணும். 135, 100, 134, 100 அதுதான் வந்து ரிசல்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு. நான் சொல்ல வரும் அதில் யார் 100 யார் 134ங்கிறது இன்னும் முடிவாகலை. பட் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்குள்ள போயிட்டாருன்னா 200 சீட் வந்து நீங்கள் போய் சீட் வாங்கிருங்க, கட்சி மாறிடுங்க, வந்து உங்கள் கொள்கையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு கட்சி மாறிடுங்க, உத்தரவாதமாக எம்எல்ஏ ஆயிடுவீங்க. ஆளூர் சானவாஸ் மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு சின்ன வயசுல எம்எல்ஏ ஆயிடலாம். எப்படி சார் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு தானே? அப்புறம் நான் எப்படி சார் சொல்ற பார்வையாளர் என்ன சொல்றேன், 10%க்குள்ள தானே இவர் இருக்காரு. அதாங்க எப்பயுமே அரசியலை பொறுத்தளவுக்கு 2+2 வந்து 4 ஆகணுங்கிற உத்தரவாதம் கிடையாது. 6 ஆகலாம் 2 ஆகலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே 75 சீட்டு போன முறை 2021 வாங்கி காட்டிட்டாங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். சேர்ந்துருந்தாங்கன்னா 95 சீட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட்டை சேர்த்துட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 சீட் கிட்ட எம்பி சீட் வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து எம்எல்ஏ கன்வெர்ட் 90 சீட் இருந்துக்கும். ஸோ 75-90 மாறி நிற்கும் போது அது 110 மாறுறதுக்கு 118 மாறுறதுக்கு பெரிய உயரம் கிடையாது. ஒரு 20 சீட்டில் அவங்க அடிச்சாங்கன்னா உள்ள வந்துடலாம். அந்த ஹோப் போல அவங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து வர்றாங்க வரல, அந்த தொண்டர்கள் வந்து சூப்பரா என்ன அடிச்சிடலாண்டா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஹோப் கிடைக்கும். இப்போ அசம்பிளி 2019 பார்லிமெண்ட்ல ஜெயிச்சதுனால 2021 திமுக ஒரு சவாலா இருக்குல்ல. 2021 ஜெயிச்சதுனால 2024 ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதை மாதிரி 2024 இவங்க ஒன்றா இருந்தாங்க, 15 சீட் வாங்கியிருந்தாங்கன்னா அது 90 எம்எல்ஏ சீட்டாக இருக்கும். 90 எம்எல்ஏ சீட் வந்து ஏடிஎம்கே பிஜேபி வாங்கி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2026 120 வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூடியிருக்கும். இப்போ அந்த அலையன்ஸ் வந்துருச்சு, அதனால அவங்க நம்பிக்கை கூடும். அந்த இடத்துல திருப்பி விஜய் சேர்றாருன்னா அது இன்னும் உத்தரவாதப்படுத்திடும் அந்த நம்பிக்கை. இன்னும் நான் என்ன சொன்னேன், இப்பவே இவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க உத்தரவாதமாக சொல்ல 2016 இப்படியா அப்படியான்னு பார்க்கணும். 134 100 யார் 134 யார் 100ங்கிறது நான் சொல்ல. அது ஏடிஎம்கே அலையன்ஸாகவும் இருக்கலாம், டிஎம்கே அலையன்ஸாகவும் இருக்கலாம், அதை நான் மறுக்கல. ஆனால் இப்போ ஒரு வேளைக்கு விஜய் வந்து இந்த பக்கம் வந்துட்டாரு, அல்ல சீமான் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இந்த 134 யாருங்கிறதுல கிளியர் ஆயிரும். அது ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். அது 134ல் 200 மாதிரி நிற்கும். இல்லை சார், அப்போ ஷீட் ஷேரிங்லேயே குழப்பம் வரும்ல? அதெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. விஜய் ஆல்ரெடி ஈக்குவல் அதெல்லாம் நான் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க சார். கழுகார் செய்தி, டீ கடை பெஞ்சு, அட்ராசிட்டி ஆரம்பத்துக்கு நம்ம வந்து ஒன்றும் அதில் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் வச்சு நம்ம பேசல அர்த்தம் இல்லை. ஆனால் உத்தரவாதமான சீட் கிடைக்கும்ல. நான் வந்து திரும்ப இந்த வினாடி வரைக்கும் விஜயோ சீமானோ இந்த அலையன்ஸ்குள்ளே வருவாங்க நான் நினைக்கல. புரியுங்களா? நான் அதில் நான் நினைக்கல. அவங்களுடைய கட்சியுடைய அமைப்பு இந்த முயற்சிலாம் பார்க்கும்போது அப்படி வாய்ப்பு குறைவு.
அவங்க வந்து திரு சீமான் தனியாக தான் போய் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேணால் முயற்சி பண்ணுவாரே தவிர சீமான் உள்ள வரக்கான வாய்ப்பு கம்மி. தாவேக்கா ஏன் பின்னாடி வேணால் வாங்குங்கிறது ட்ரை பண்ணுவார். இந்த ஒரு 6 மாதம் அவர் பிரச்சாரம் பண்ணுறது மூலமாக டிசம்பருக்குள்ளே அவர் ஒரு ரீகால் பண்ணுவார். இவங்க எல்லாரும் டிசம்பருக்குள்ளே அவருக்கு உண்மை தெரிஞ்சிடும் இவங்க நம்புறாங்க. அதனால வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுல, இன்னும் அடுத்து ஆட் ஆன் பண்ணிட்டு தானே பொண்ணு பார்ப்பாங்க. சீட் ஷேரிங் பிரச்சனை எல்லாம் வந்து எப்பயுமே பிரச்சனையாகாது. அதெல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும், அது பின்னாடி முடியாது. 2011 விஜயகாந்தும் ஜெயலலிதா அவர்களும் வந்து அவங்க அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது பெரும் அடிதடியாக நடந்துச்சு. அதெல்லாம் வருவோம் போவோமாலாம் என்ன பண்ணுச்சு. அவர் வந்து கையெழுத்து கூட போடல, அவர் வந்து வீட்டிலேருந்தே தான் கையெழுத்து போட்டார். இந்த அம்மா ஃபேக்ஸ் அனுப்பி விட்டாங்க. ஸோ ஒரு கூட்டம் கூட அவங்க சந்திக்கவே இல்லை, ஒரு கூட்டம் கூட. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கூட்டம் கூட 2 பேரும் சேர்ந்து பண்ணவே இல்லை. ஆனால் அதிரி புதியாக 200 சீட் அடிச்சு வந்தாங்க. ஸோ வந்து திமுக 3வது இடத்துக்கு போச்சு. அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை. சீட் சரிங்க எவ்வளவு யாருக்கு என்ன அதெல்லாம் யார் முதன்மைங்கிற எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு முதன்மைக்கு அங்கே பேச்சு இல்லை இந்த எலெக்ஷனில். ஆனால் கூட்டணி ஆட்சின்னா அதுலேயும் ஏற்கனவே பிரச்சனை வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ விஜயோட சேரும்போது அது இன்னும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது வந்து என்டிஏ கவர்மெண்ட் என்டிஏ ஆட்சி அமைச்சர்கள் யார் யார் இருப்பாங்கிறது அது பின்னாடி முடிவு எடுப்பாங்க எவ்வளோ சீட் ஜெயிச்சாங்க. அமித்ஷா இதை சொல்லிட்டு போயிட்டாரு, விஜய்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு செய்தி எல்லாம் கூட நான் தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அது வந்து அமித்ஷா சொல்லிட்டு போல, அமித்ஷாவுமே ட்ரை பண்ணுவாருன்றேன். நான் சொல்லுவது வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் கடும் முயற்சி பண்ணுறாங்க. அது ஆமான்னு தான் சொல்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்குது. வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ ஏன் முயற்சி பண்ணுறாங்க? நம்மளை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அவரை நம்ம கூட்டு வந்து நம்ம நிறைய முறை பேசிட்டோங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கைன்னு சொல்லுங்கள். மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ பகை இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு சிவசேனாவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நமக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் யாரோடனாலும் கூட்டணி போங்க அப்படின்ட்டு. ரைட், பதில் முடிஞ்சு வச்சுனாங்க. இல்லை நீங்க வந்து உங்களுடைய ஜெயிக்கிறதுக்கு வச்சா அதுக்கு வந்து ஒரு பாசிச ஆட்சி எதிர்ப்பதற்கான கொள்கை கூட்டணி, இவங்க வச்சா சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த காமெடி யாரும் இருக்க மாட்டாங்க சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, அதிமுக ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு பாஜக ஹைகமாண்ட் ஏன் பகிரத பிரயத்தனம் செய்யணும்? ஏன்னா அவங்க வந்து தியாக மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏங்க அத்தனை கட்சி பாட்டாங்க? காங்கிரஸ் கட்சி ஏங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு தபஸ் பண்ணியிருக்கா? அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? ஏன் பண்ணாங்க? மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ ஸ்டாலினை பற்றி எவ்வளோ பேசியிருக்கிறார். அவர் ஏன் வந்து பண்ணார்? அவர் கட்சி எதனால முதல்ல வெளியே வந்துச்சு? எது தனி கட்சி உருவாச்சு? என்ன காங்கிரஸ் கட்சியை வந்து ஆட்சியிலேருந்து கவுத்துனது யார்? அவங்க ஏன் வந்து திமுகவை ஆட்சி கொண்டு பாடுபடுறாங்க? அதெல்லாம் நீங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டீங்க. அவங்க அவங்களுக்கு சீட்டும் குறைஞ்சிடும். இப்போ பாஜக ஒருவேளை விஜய் வராருங்க பட்சத்தில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டோட எண்ணிக்கை குறையலாம்ல? எல்லாருக்கும் குறையும். திமுக அலையன்ஸ்ல என்ன வரப்போகுது நீங்க பாருங்க. திமுக அலையன்ஸ்ல இப்போ கமலஹாசன் உள்ள வரணுமா? வரணும்ல. ஆல்ரெடி பேசிட்டாங்க. அவருக்கு ஒரு 5 சீட்டா கொடுக்க மாட்டீங்களா? பாவம் நல்ல மனுஷனா இல்லையா? 5 சீட் எங்கிருந்து கொடுப்பீங்க? யாருக்கோ குறையணும்ல. திமுகவே கொடுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அவங்களுக்கு மதிமுக மாதிரியே அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுங்க நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வந்து கொடுத்தாங்க. அப்ப அவங்க சீட்டு தானே குறையும். அப்ப திமுக பலவீனப்பட்டுனா தேவேந்திரன் ஒத்துக்குவாரா? சண்டைக்கு வருவாரா மாட்டாரா? இல்ல அப்படி சொல்லாங்க சார். எங்க கட்சின்னு சொல்லுவார்ல. எங்க கட்சியா சார்? ஆனால் லாஜிக் இப்படி குறையுதுன்னு தானே பொருள்படும். அதை தான் நான் சொல்ல. அவர்களுக்கு தேவை வெற்றி, அதை உத்தரவாதப்படுத்தணும். அதற்கு எந்த நாள் செய்வாங்க. யாருனாலும் அங்கே கொள்கை எதிரி நல்ல எதிரி அதெல்லாம் கிடையாது. அரசியலில் நிரந்தர பகையாரும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. ஆனால் விஜய் போகமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை 2000 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதாங்க. நான் வந்து மாற்றி சொல்ல விரும்பல. 2025 டிசம்பரில் அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுவார். அது வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா தொடர்றதா அப்படிங்கிறது அவர் he will take a call only on டிசம்பர். இல்லை சார், என்ன ஆஃபரில் விஜயை கூப்பிட முடியும்? சீட்டு கொடுக்குறா வேற என்ன கொடுக்க முடியும்? பிரதமராக சொல்ல முடியாது. சீட்டு கொடுக்குறதா எல்லாருக்கும் அவ்வளோதானுங்க. சீட்டு தானுங்க. 234 நான் போட்டியிட போறேன், எனக்கு என்ன நீங்க சீட்டு கொடுக்கறதுன்னு தானே அவர் நினைப்பார். அதுதாங்க. அது 2025 டிசம்பர்ல அவர் ஒரு முடிவு பண்ணுவார். நமக்கு வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, நம்ம வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு போக போறோமா, ஓட்டு வாங்கிட்டு போக போறோமா, எம்எல்ஏ ஆக போறோமா அப்படின்னு பார்ப்பார். நமக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 29 எம்எல்ஏ எப்போ கிடைச்சாங்க? 2011 ஏடிஎம் கூட அலைன்ஸ் வைக்கும் போது தான் கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சி. அதான் சொல்ல திமுக 3 தள்ளினாங்கல்ல. அப்போ நாளைக்கு வந்து இவன் நான் 200 சீட்டு இவங்க வந்துருவாங்கன்னு சொல்கிறேன். என்டி அலையன்ஸ் வந்து 200 சீட்டு வந்துடும். அப்போ திமுக என்ன ஆகும்? 34 தானே மொத்த கூட்டணிக்கே. நான் சொல்கிறேன் புரியுதா? அப்போ வந்து அது வந்து அதோட பெரிய கட்சி விஜய் கட்சின்னு வந்து நிற்காதா? 2011 நிலைமை. எல்லாரோட பெரிய கட்சி விஜய் கட்சி. யாருக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு தெரியாது. பாமக இருக்குது, விஜய் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்குது. யாருக்கு எவ்வளோங்கிறது தெரியாது. ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க 2வது பெரிய கட்சி 3வது பெரிய கட்சி சொல்ல மாட்டாங்களா? இப்போ காங்கிரஸ் சொல்கிற மாதிரி அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள விஜய் போனார்னா அது வின் வின் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். 100% வின். வின் வின்ல வின் மட்டும்தான்.
அது எல்லாருக்கும் வின் மட்டும்தான், வேறு எதுவுமே ரெண்டாவது வார்த்தையே கிடையாது. 200 சீட் அடிச்சிடும். விஜய்க்கு லாபகரமான ஒரு அதோட புத்திசாலித்தனமான முடிவு இருக்க முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா ஒரு கட்சி ஒரு 25 எம்எல்ஏ கிடைக்கிறேன்னு கசக்கு தான். அதை வச்சு சிவிலைஸ் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் 2026 வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 31 சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. பூரா இளந்தாரிகளுடைய அரசியலாக இருக்கும்ல, இளைஞர்களுடைய அரசியலாக இருக்கும்ல, இவங்களுடைய லீடர்ஷிப்ல வந்து நிக்கும்ல. ஆனா ஏடிஎம்கேக்கு சபார்டினேட்டா போயிட்டாரு, அவ்வளவுதான் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிலர் அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க, கூட்டணின்னு விஜய் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், கூட்டணியிலேயே இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவர் நான் தான் மாற்றுன்ற ஒரு இடத்துக்கு வர முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்க ஜெயிச்சு அடுத்தடுத்து விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராகவே இருக்கும். கூட்டணி வச்சவர் தான். இல்லை 16 அவர் தலைமையில தானே ஒரு கூட்டணி அமைஞ்சது. நான் சொல்றது இன்னைக்கு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் நீங்கள் பேசாதீங்க. கருணாநிதி அவர்களே 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்காருங்க. அது நீங்கள் எப்படி ஜெயிப்பில் சேர்ப்பீங்க? புரியுங்களா? ஒரு இடத்துல வந்து சுயேட்சை வேட்பாளரோட வாழைப்பழ சின்னத்தோட கடுமையான போட்டி போட்டாருங்க. அது ஒரு 1000 ஓட்டு தான் இருந்துச்சு. ரெட்டலை சின்னம் கூட வாழைப்பழ சின்னத்துக்கும் உதயசூரனுக்கும் கலைஞருக்கும் போட்டிங்க. 800 1000 ஓட்டில் ஜெயிச்சாருங்க. அதெல்லாம் இப்படி சொல்லுவீங்க. ஸோ ஜெயலலிதா தோக்கவே செஞ்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் வச்சு நீங்கள் 2016 அப்படி போயிடுச்சு. 2014 விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு வந்திருந்தாருன்னா சீமானுக்கு இங்கே வேலையே இல்லை, விஜய்க்கு கட்சியே கிடையாது, அவர் வேற வேலை பண்ணியிருப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை விட ஸ்டாலின் அவர்களோட விஜயகாந்த் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற நினப்பு மக்கள் மத்தியில் வந்துடும். அவருடைய கேரக்டர், அவருடைய துணிச்சல், அவர் பேசுகிற விதம் ஜென்யூனாக இருக்கிறது, அது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சு போன கதை. அதை மாதிரி வந்து ஒரு பின்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னா முடிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. பிஜேபி பல மாநிலங்களில் வந்து நம்பர் 2 வந்திருக்கு, அப்புறம் நம்பர் 1 வந்திருக்குல்ல. அதனால ஸோ அலைன்ஸில் இருந்தாலும் பாலா போயிடுவாங்கிறதே கிடையாது. நிதானமாக அவ்வளோ நீங்கள் எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து. ஓகே சார், இப்போ கோவை கூட்டம், அதில் அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பை பற்றி பேசியிருந்தோம். அபரிமிதமான வரவேற்பு. ஆனால் இன்னொரு பக்கம் அது நிறைய வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை கொண்டு வந்து சேர்த்து, அதெல்லாம் கட்சின்னு வந்துட்டப்புறம் நீங்கள் வழக்கு தான். நீங்கள் வந்து அங்கே அவ்வளோ டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. பொதுமக்கள் வளர்ந்து நீங்கள் ஒரு பெரும் கூட்டமாக ஒரு பக்கம் ஒரு வியப்பு வந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சிரமம் வந்துச்சு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆம்புலன்ஸ் போகிறதுல பிரச்சனை, ரோட்டில் நடமாடுறதுல பிரச்சனை, பைக்கில் போகிறதுல பிரச்சனை, பசங்க சருன்னு பைக்கில் வந்து ரேலியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே. அதுவே வந்து அரசியல் கட்சின்னு போது பயங்கரமான மாசு, சரியான கூட்டம்யா அப்படின்னு பேசிவிடுவாங்க. கடுப்பில் கத்துவாங்க, இவங்க பாடாப்படுத்துறாங்க போனாங்கன்னா வீட்டுக்கு போன அப்புறம் என்ன கூட்டம்ன்ற அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ அது அந்த வியப்பு இருக்கும். அந்த வியப்புக்கு தானே மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. எதுக்கு நீ பிரியாணியும் குவாட்டரும் கொடுத்து ஒவ்வொரு கட்சியும் கூப்பிடுது? அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் பெறணும் அப்படிங்கிறது தானே. அப்போ எதுக்கு காசு கொடுத்து பண்ணுறாங்க? அப்போ வந்து இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. வழக்கில் நீங்கள் எதிர்கொள்ளதான் வேணும். பொது வாழ்க்கை வந்தப்பறம் நீங்கள் வந்து வழக்கில் பார்க்க முடியாது. விஜய் மேலேயே வழக்கு வரும். விஜய் மேலேயே வரும். அதில் என்ன சந்தேகம் சார்? அவரும் வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை வேற விட்டுருந்தார் இன்னைக்கு. நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும், இந்த மாதிரியான செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு ஒரு விஷயம் பேசுகிறவங்களாம் பண்ணவே முடியாது. அவரால் பண்ண முடியாது, அவர் கட்சியில் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பான இளைஞர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதுங்க அவர் கட்சியில் இருந்தவர். அவருடைய மன்றமே வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மன்றம். அந்த மன்றத்திலேயே ஒன்றியம், வட்டம், கழகம், மாவட்டம்னு மன்றத்துக்கே உண்டு. அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒரு ஆர்கனைசேஷன். அது கட்சிக்குள்ள ஒரு கட்சி. அதனால அவங்க வெளியே போகும்போது அப்படியே ஒரு கட்சியாகவே இருந்தாங்க. அதில் அவருடைய ஆதரவாளர்கள் 10 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவருடைய ஆதரவாளர். அப்போ அவர் வெளியே போகும்போது அப்படியே இன்னொரு பார்ட்டியாகவே வெளியே போக முடிஞ்சது. இது வந்து ஒரு நியூ பார்ட்டி. நான் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார்ல, அவர்களை ஜனநாயகப்படுத்துவோம் அப்படிம்பார். அது மாதிரி இவங்களை இனிமேல் தான் அரசியல்படுத்தணும். இவங்க பாலிடிக்ஸே உங்களுக்கு தான். இவங்கெல்லாம் நான் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன், 2017 நினைக்கிறேன், வேலூரில் கூட்டத்தில். அவங்களுடைய அதிகபட்ச பாலிடிக்ஸ் என்னவா இருக்கும்? அஜித் படத்தில் சாணி அடித்ததாக இருக்கும், அல்லது ட்விட்டரில் போய் அவங்க திட்டினதாக இருக்கும். புரியுங்களா? எங்கள் தலைவர் எங்கள் தலை சூப்பர் சூப்பர்னு சொன்ன மாதிரி இருக்கும். அந்த பக்கம் 2 பேரும் அணில் மங்கவன் திட்டுவாங்க. இந்த சண்டை தான் ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் யாரை எதிர்கொள்ளணும்? ஒரு மதுரையில் மூர்த்தின்னு ஒரு மாவட்ட செயலாளர் உட்காந்துருக்காரு, மத்திய ஸ்டேட் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒரு ரசிகர் மன்றம் போனார், ஒன்றா விட்டுருவாரா? கே நேரு திருச்சி மண்டலத்திலே ஜாம்பான உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே போய் ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்குன்னு நீ வந்து விஜய் கட்சி மாவட்ட செயலாளர், நான் வந்து திமுக மாவட்ட செயலாளர் கேட்க மாட்டாரா? அது பயங்கரமான ஃபோர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ரஜினி அவர்கள் வந்து சென்னை லீட் ஆல்மெடின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் அந்த ஸ்பீச் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கட்சி ஆரம்பிக்க பிளானில் இருந்தபோது யார் எதிர்கொள்ளணும், எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க வந்து எவ்வளோ பவர் வச்சுருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ அதிகாரம். திரு நேரு வந்து ஒரு பேச்சில் சொல்கிறார், நம்ம டிஎஸ்பி தான், நம்ம பையன் தான், கட்டிட்டு வான்னு வெட்டிட்டு வந்துடும். அப்படி என்ன சொல்லி பப்ளிக் மேடை, அதனால் இதுக்கு மேலே சொல்ல அப்படின்றார். அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தான் அவர் பகிரங்கமாக அறிமுகப்படுத்துறாரு. இன்ஸ்பெக்டராக இருந்தார், நம்ம தான் டிஎஸ்பி ஆக்கி விட்டோம், நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சுருவார் அப்படின்னு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்க மாநிலம் முழுக்க. ஏடிஎம்கே கம்மியாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொது எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களாம் எடுத்து விஜய் கட்சி வரணும்னா
சாதாரணம் கிடையாது. அவங்க அரசியல் படுத்துகிற ஒரு பெரிய வித்தை தான், பெரிய சேலஞ்ச் தான். அதனால் இவங்க வந்து அவங்களுடைய கொந்தளிப்பு, உற்சாகம், அந்த பைக்கில் போகிறது, விசில் அடிக்கிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் நம்ம மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணுற மாதிரி நான் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட செஞ்சுட்டு இருப்பாங்க. கட்சி ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு 10 ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஐயோ தலைவர் கோச்சுட்டாரு வாங்க டிசிப்ளின். அவங்க அதிகபட்சமாக வெள்ளச்சட்டை கருப்பாட்டு போட வச்சிருக்காங்க, அரசியலுக்கு முதல் அடையாளம் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் அதுதான் அவங்க முதல்ல பழகிருக்காங்க. கள்ளச்சட்டை போட்டு தலைவர் மாதிரியே வந்து விஜய் முருகேசன், விஜய் கணேசன், விஜய் ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுட்டு இருந்தவங்க, இல்லாட்டி அவர் படத்தோட பேரை வச்சுருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளச்சட்டை போட்டு நிற்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் டேக் சம் டைம். நிதானமாக தான் செஞ்சிட முடியுமா? நாட் ரீசன்ட்லி. அதுக்கு அவருடைய எதிர்காலத்தை பொறுத்து இல்லை. அவர் அடுத்தடுத்த எலெக்ஷன் நிற்கணும், அடுத்தடுத்து போகணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிதானமாக போகணும். சார் இன்னொன்று, இப்போ இந்த விஷயத்தில் நிறைய சின்ன பசங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு பூத்னா என்ன, பூத் கமிட்டினா என்ன, அதை எப்படி செயல்படணும்னே. சின்ன பசங்களா பெரிய பசங்களாங்கிறது இல்லை சார் மேட்ரு. ஓட்டு இருக்குதா இல்லையா, அவ்வளோதான் சார். இப்போ சீமானுக்கு யார் சார் வந்து ஒரு அறிவார்ந்த முதுமக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்களா? அவருக்கும் இதே சின்ன பசங்க தான். அண்ணாமலை பின்னாடி வந்தது யார்? அதே சின்ன பசங்க தான். 40 வயசு கீழே இருக்கிற வந்து ஒரு பெரிய மேஜர் ஓட் பேங்க் சார், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து சின்ன பையன், அது பெரிய ஓட்டு 18 to 40. நீங்கள் போய் பாருங்க, 40% ஓட்டு அங்கே நிற்குது. 18 வயசுல 40 வயசுக்குள்ள நீங்கள் ஓட்டு 40% ஓட்டு நிற்கும். ஓட்டு போடாத குரூப்பும் அதுதான் அதிகமாக இருக்குல்ல? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஓட்டு போடாத குரூப்லாம் ஏஜ் குரூப் எபோவ் 60. அரசியல்வாதெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷ் குரூப். நோட்டாக்காக போட்டு வருவாங்க. எல்லாம் பயங்கரமான கன்வெர்ட் இல்லை. சோசியல் மீடியா இருக்குது, இன்னும் கன்வெர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வந்த பிறகு ஒரு புதிய எழுச்சி வருது, உதயநிதி அவர்கள் வந்த பிறகு ஒரு புதிய எழுச்சி வருது, சீமான் வந்த பிறகு ஒரு எழுச்சி வருது, விஜய் வந்த பிறகு. அப்போ இந்த இளைஞர்கள் தான் இவங்க போகிற இந்த 4 குரூப்புமே இளைஞர்கள் தான் பிடிப்பாங்க. ஸோ அது வந்து ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ரொம்ப போனால் நோட்டாக போகும்போது போடாமல் இருக்காது. இப்போ மாவட்ட செயலாளர்கள் சொன்னீங்க அந்த லெவலில் எதிர்கொள்ளணும் ஒவ்வொரு மாவட்டத்துலைன்னு. கிளை லெவலில் பூத் லெவல்லையும் அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அங்கே சப்போர்ட்டர்ஸ் ஏதாவது எம்ஜிஆர் பிறந்தனால ஒரு படத்தை வச்சு அங்கே ஏதாவது அடிப்பாங்க, ஃபிசிக்கலாகவே அடிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். அப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். திருச்சியில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் வந்து பயங்கரமான அடி இருந்துச்சு. இளங்கோன் அவர்கள் மாநிலத்தில் இருந்தபோது நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து காங்கிரஸை வந்து திட்ட போய் இளங்கோன் ஏதோ காங்கிரஸ்காரங்க பதில் அடித்தாங்க. காங்கிரஸ்காரங்க ஏன் அடிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில் நடந்துச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் அரசியல் கட்சின்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடிதடி பஞ்சாயத்தை நீங்கள் எதிர்கொள்ளத்தான். நீங்கள் ஒரு போஸ்டர் போடுவீங்க, ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க, உங்கள் தலைவர் ஏதாவது விமர்சனம் பண்ணியிருப்பாரு, நீங்கள் ரோட்டில் காரில் கட்சி கூட்டி எடுப்புவீங்க, ஒருத்தன் கல்லடிப்பான். அதெல்லாம் நீங்கள் வேறு வழி. அரசியலுக்குள்ள பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் திஸ். இப்போ விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இந்த வரவேற்பை மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகள், உதயநிதி அவங்கள மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வர வேண்டியிருக்கு. இவர் காசு கொடுக்காமலே கூட்டு வர வேண்டியிருக்குங்கிறது முக்கியமான வரும். அது பயங்கரமான சேஞ்ச், நோ டவுட். நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கல்ல, வசந்த் ஒரு எம்எல்ஏ வந்து இளைஞர்களுக்கான ஒரு கூட்டம் போடுறாரு, திமுகவை சேர்ந்தவர் எம்எல்ஏ. பிரியாணியோட சேர்த்து சரக்கு வைக்க வேண்டியிருக்கு, பீர் பாட்டில் வைக்க வேண்டியிருக்கு. பீர் பாட்டில் பகிரங்கமாக வச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை. முன்னாடி குவார்டர் பிரியாணி கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஓப்பனாகவே ஆமாம் குவார்டர் பிரியாணி அப்படின்ட்டு, குவார்டருக்கு பதிலாக நான் பீர் கொடுத்துட்டேன், நான் மதியம் வீட்டுக்கு போன பசங்கன்ட்டு பகிரங்கமாக கொடுத்தாங்க. அந்த நிலைமை வந்து அங்கே இல்லையே. அதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தானாக வந்து வர்றாங்க. அவங்க வந்து விஜய்க்காக நம்ம செய்யணுங்கிறக்கா ஓடி விடுறாங்க. விஜய் பார்க்க வந்திருக்காங்க, விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுல அது உற்சாகமா இருக்காங்க. அது வெளியே நின்று கூட்டம், ஏன் கூட வந்த கூட்டம். இப்போ நான் வந்து விஜய் கட்சியுடைய பூத் ஏஜெண்டாக இருக்கிறேன். நான் வந்து வரும்போது வா மாப்பிள்ள ஒரு என் ஃப்ரெண்டை கூட்டு போவேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் மட்டும் தனியாக போக மாட்டேன்ல. அப்போ நான் ஒரு 10 அப்போ அப்படி வந்து 10 பேர் போகிறோம், ஒரு 4 பேர் சேர்ந்து 15 பேர் வேனில் போயிடலாம். அப்போ ஒரு 5 பேர் வெளியிருப்பாங்க. ஆனால் அந்த 5 பேர் உள்ள விட மாட்டாங்க. புரியுங்களா? இவங்க ஐடி கார்டு டேக் வச்சு தான் உள்ள விடுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஆத்தரைஸ்டாக கம்ப்ளீட்டாக வந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே வெரி பண்ணி தான். ஆனால் அந்த 5 பேர் வெளியே இருப்பான்ல, அவன் எப்படி வந்தான்? ஸோ புரியுங்களா? நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற வந்து சரி, வெளியில் இருக்கிறவன் அந்த ஆர்வம் தானே வந்து நிற்கிறான். அவன் வந்து வாங்க விஜய் பார்க்கணும், வெறும் பார்க்க வரக்கான மட்டும் அவன் வந்து செயலில் உட்காடுறான்ல, அவன் நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுறான்ல. அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு பாடத்தை கற்றுக்கிறாங்க. இது என்னன்னே புரியாமல் விளங்காமல் வந்து பூத்து ஏஜென்ட் 18 பேர் 30 பேர் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மையத்துக்கும் சாவடிக்குமான வித்தியாசம்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அது பெரிய ஒரு முயற்சி தான், நோட்டு. அது வந்து திமுக அதிமுக போன்ற பெருங்கட்சிகளுக்கு காசு கொடுத்தா தான் வரும். இது காசு கொடுக்காம வருது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த கட்சிகள் உங்கள்கிட்ட வந்து இந்த இளைஞர்கள் ஆர்வம்லாம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதிமுக திமுக போன்ற கட்சிகள் ஏன் வந்து அவங்க அலையன்ஸுக்கான தேவை இருக்குது? அதிமுக திமுக 2 கட்சியுமே அலையன்ஸ்லாம் போட்டி போட முடியுமா? அப்போ அவங்க கையிலேருந்து ஹோல்டு போய்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை அவங்க வந்து பெருசாக உழைச்சி முன்னேறி மக்களுக்காக செஞ்சு திருப்பி நம்ம அதை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் பார்க்கணும். சார், இப்போ இந்த கூட்டம் மற்ற கட்சிகளுக்கு இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? அதே மாதிரின்னு பண்ண மாட்டாங்க. வேற யார் மாதிரி பூத் ஏஜென்ட் கூட்டம் போடணும். அப்புறம் இவர் போட்டால் விஜயை காப்பிடிச்சாலும் நீங்களே தலைப்பு செய்து போடுவீங்க. ஏதாவது வகையில் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. கட்டாயமா நடக்கும்ல. இப்போ எலெக்ஷன் சீசன் வந்துருச்சு இல்லை, நடக்கும்ல. அந்த பக்கம் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பக்கம் பூத் ஏஜென்ட் நடக்குதுன்னா அது கட்டாயம் நடக்கும்ல. அது வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. கட்டாயம் மாநாடு கூட்டம்
அதெல்லாமே போட்டு தான் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மனித சங்கிலி எல்லாம் ஒன் பை ஒன் வந்துட்டு. இப்போ கோயம்புத்தூர்லேயே இப்படியான சூழல் இருந்துச்சு. மதுரை, திருநெல்வேலி பக்கம்லாம் இன்னும் விஜய் போறாரு, களத்துக்கு போறாரு, இதே தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உள்ள வந்து ஆள் பெர்மிட்டட் வந்து 8000 பேர் தானே. நீங்க வந்து வெளியில அந்த ஊர்வலம் வந்து அதே ஒரு 5000 பேர் இருப்பாங்க. நாங்கள் 8000 பேர், 8000, 16,000 பேர்னு வெளியில ஒரு 4000 பேராக இருப்பான். அவன் கூட வந்து வச்சுருங்களா, இப்போ 16,000 பேர் உள்ள வந்திருக்காங்க 2 நாளில். ஒரு நாள் 8000, மறுநாள் 8000. இந்த 16,000 பேர் வந்து கூட ஒரு 4,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க அட்லீஸ்ட். அப்போ அந்த 20,000 பேர் ஒரு சிட்டிக்குள்ளே வந்தாங்கன்னா அது பெரிய சிக்கல் தான். இன்னும் இந்த க்ரௌட் அட்ராசிட்டி அதெல்லாம் இன்னும் கூடுதலாகவே அந்த உற்சாகம் இருக்கும். அதுக்கு மேலே தான் கிடையாது. பாப்புலேஷன் அவ்வளோ தானே. நீ அப்படின்னு நீங்கள் ஒன்றே அந்த மண்டலத்தை வந்து 5 கோடி பேர் இருக்கிறாங்களா, இல்லை நிறைவேற்றான இருக்குது. அது ஒன்று அது கட்டாயம் இருக்குது. எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் சவுத்துலாம் போட்டால் இன்னும் குஷியாக இருப்பாங்க. திருச்சிக்கு தெற்க போனீங்கன்னா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா எங்களுடைய ஆட்டமே வேறு. தலையிலன்னு நாங்கள் வந்து வாங்க தலைவா. ஏன்னா இங்கேயே மரத்தில் இருந்தெல்லாம் வண்டியில் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மரத்தை கையில் தூக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். அதெல்லாம் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து சம்பவம் செய்கிறேன்னா என்னென்னு நீங்கள் தெற்க தான் தெரிஞ்சுக்கணும். மரத்தையே கொண்டு வந்து வச்சு அதுலேருந்து அதுக்கு. ஸோ இப்போ அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் வேணான்றது அதெல்லாம் சும்மா சொல்லு. இல்லை சார், அப்போ பாதுகாப்பு ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. யாருக்கு? விஜய்க்கு இப்போ ஒய் பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அது அவங்களுக்கு வேலை என்ன, அப்படி தான் சுற்றி போக முடியாது. அதெல்லாம் ஒரு பெருமை தானங்க. இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிற பெருமை. இவ்வளோ பாதுகாப்பு மீறி எப்படி வேன் மேலே ஏறுறாங்க, மேலே இருந்து அவர் திறந்த வேனில் போனார்னா வருவாங்கல்ல. அவர் வந்து துண்டை தூக்கி போடுறாங்க, அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. 4 துண்டை வாங்கி தூக்கி போடுறான், அவன் அத்தனை துண்டையும் தூக்கி போடுறான். துண்டை அவன் போட்டுக்கணும் தெரிய வேண்டாமா? அதான் சொன்னேன், அரசியல் படுத்தணும்னு சொன்னேன்ல. அவன் துண்டை போட்டிருக்கான், தலைவரை பார்த்தோன்னா குஷியில் துண்டை தூக்கி போடுறான், துண்டு வெளியே போயிடுது. சரிங்களா, அவர் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போடுறாரு. 4 துண்டு எத்தனை துண்டை எடுத்து போடுறது? அப்புறம் வந்து பெரியார் நினைவகத்துக்கு இந்த மாலை போடுவாங்க, மூஞ்சியே தெரியாது, அந்த மாதிரி பூரா துண்டு மட்டும் தான் போட்டுக்கணும். அதனால் அவர் வந்து அவங்க அது நீ வச்சுக்கணும் தெரியணும். அந்த ஆர்வ குளரில் மேலே வருவாங்க, எவனாவது கல்லை போட்டான்னு ஆறுது. அதெல்லாம் சேஃப்டி அவர் தான் பார்த்துக்கணும். அதை அவர் வந்து திறந்த வேலை வேற வரக்கூடாது. அது அவர் தான் சொல்லணும். நான் திறந்த வேலை வருவேன், அப்புறம் நான் பாய் தானச்சுவேன். அவரை பார்க்கத்தான் இவ்வளோ பாடுபட்டேன். அப்புறம் வந்தாருன்னா பார்க்காம விடுவேன் நான். அந்த டவுசர் போட்ட பையன் மேலே ஏறினது எல்லாரும் பார்த்துட்டோம்ல. அந்த டவுசர் போட்ட பையன் நம்ம வந்து வரலாறு ஐட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து அது எல்லாருக்குமே அது வந்து அது மாதிரி அவன் வந்துட்டானே இன்னொருத்தர் நான் வர ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் பாரு இப்போ பண்ணுறோம் பாரு அப்படின்னு. இப்போ மதுரை மற்ற ஊரில் ரசிகர்கள்லாம் இதே மாதிரி நடக்குதான் இப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அது பிரச்சனையாகாது சார். அதெல்லாம் விஜய் அவர்கள்லாம் பார்த்துக்கணும். அவர் வந்து திறந்த வேனில் போகாமல் 3 வேனில் போயிடணும், அவ்வளோதான். கேரவேனில் போயிட்டு வந்துடணும், அங்கே ஆப்பியராகணும். அதெல்லாம் அவர் இல்லை, அவர் ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லது தான், உற்சாகம் தான், தொண்டர்களுக்கு குஷி தான். அதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு தான். எல்லா கட்சிக்காரனும் பீதியில் அரளட்டும்னா செய்யத்தான். அதில் ஒன்றும் பிரச்சனை. அதான் யூ ஹேவ் டு ஃபேஸ். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று பொலிட்டிக்கலாக நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் காட்டணும்னா இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்லங்க. அதை ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் போகணும்? அவர் ஏன் மறைஞ்சு போகணும்? சினிமா ஷூட்டிங் போகும்போது வந்து மறைஞ்சு தானங்க போகிறாரு. அவர் எங்கே ஷூட்டிங் நடக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு புரியுங்களா? அவரோட ஷூட்டிங் நடந்துட்டு தானே இருக்குது, இப்பயும் படம் போயிட்டு தானே இருக்குது. அப்போ அதை சரியாக இதை வந்து பகிரங்கப்படுத்த வேண்டியது பகிரங்கமாக செய்கிறாரு, ரகசியமாக இருக்க வேண்டியது ரகசியமாக செய்கிறாரு. சார், இப்போ கோவை பகுதியில் விஜய்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரவேற்புங்கிறது, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மினிஸ்டர்லேருந்து வெளியே போயிட்டார், அண்ணாமலை பாஜக தலைவர்லேருந்து அவரும் வெளியே போயிட்டார். இப்போ கோவை பகுதியில் அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, செந்தில் பாலாஜி அதை திமுக மண்டலம். கோவை வந்து விஜயுடைய கோட்டையாக மாறுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், பூத் ஏஜென்ட்டுகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க. நீங்கள் எந்த கட்சி போட்டாலும் இந்த கூட்டம் வந்து நின்றும். அதனால் அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. இங்கே இந்த 2 பார்ட்டியில் ஏடிஎம்கே அதே மாதிரி தன்னோட செல்வாக்க சரிஞ்சு வச்சிருந்துச்சு. அண்ணாமலை பூத் ஏஜென்ட் கூட்டம் போட்டால் திமுக இதே கூட்டத்தை காட்டிடும், ஏடிஎம்கே இதே கூட்டத்தை காட்டிடும். நான் கேட்கறது அந்த ஊர்வலத்தில் விஜய் மேல ஆர்ப்பரிப்புல வந்து அந்த ஆகர்ஷம் இல்லைன்னு தானே உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லைன்னு தானே சொன்னேன். அப்ப விஜய் இதை டேக் ஓவர் பண்றதுக்கான அதுதான் இந்த 6 to 10 ஓட்டு, அதுக்கு மேல இல்லைன்னு சொல்லுவேன். அதுதான் இந்த 6 to 10. நான் உங்களுக்கு தான் அந்த கணக்கே சொன்னேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது, நான் எதனால வச்சு 6 to 10 சொன்னேன்னு சொன்னேன். அந்த 25 லட்சம் ஓட்டு இன்னைக்கு வந்து உத்தரவாதப்படுத்துறாரு. அது என்ன கணக்குலங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். அது கோவை மண்டலத்துக்கு சேர்த்து. உடனே கோவை மண்டலம் பூரா போயிருச்சு அப்படின்னா அப்படி ஒவ்வொரு மண்டலம் நடத்த போறாரு. அப்ப நாளைக்கு மதுரை மண்டலம் போயிருச்சு, திருச்சி மண்டலம் போயிருச்சு, அப்படிலாம் தமிழ்நாடு பூரா அவர் பின்னாடி போறாங்க. இல்ல செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள். இப்போ அண்ணாமலை 2வது இடம் வந்திருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில், அவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாரு. அவருக்கு இயல்பாவே அங்க பாஜக இல்லாம தனித்த அண்ணாமலை ஆதரவாளர்கள்னே இருந்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் சரி ஓகே விஜய் நீ ஃபாலோ பண்ணுவோம், இல்ல மாற்ற எல்லா கட்சியில இருந்தும் விஜய்க்கு போவாங்க. அதிகமா போறது திமுக கூட்டணில இருந்து போவாங்க போல தெரியும். அவங்க வந்து இவர் இல்லைன்னா திமுக போட்டிருப்பாங்க. அவருடைய ஐடியாலஜி இருக்குல்ல, அது பிஜேபிக்கு ஃபேவர் பண்ற ஐடியாலஜி கிடையாது. சரிங்களா? சிறுபான்மை மக்களுக்கு சாதகமா அந்த மாதிரியான விஷயம் பிஜேபிக்கு ஃபேவர் பண்ற ஐடியாலஜி கிடையாது. அந்த ஓட்டு பூரா டிஎம்கேக்கு தான் விழுந்திருக்கும். தப்பி போனா சீமாண்ட விழுந்திருக்கும். அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்களா? ஏடிஎம்கே விழுந்ததும் இல்ல. அது அவங்களுக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அவங்க நினைச்சாங்க நம்ம வெளியே வந்தா விழுதுன்னு நினைச்சாங்க. அது விழாதுங்கிற சொன்னா கேட்கல அவங்க.
அவங்க யாராவது வந்து உடலை விட்டான பறக்கும் போது நான் உங்களுக்கு 2 லட்சம் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஓட்டளிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த ஓட்டும் திமுக தான் இருக்குது. திமுக அலையன்ஸில் இருக்குது. நான் காங்கிரஸுக்கு போடுவேன். சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை கட்சியும் திமுக கூட இருக்கு. சில பேர் விடுதலை சிறுத்தை போடுவாங்க, சில பேர் காங்கிரஸ் போடுவாங்க, சில பேர் மதிமுக போடுவாங்க, சிலர் 2 கம்யூனிஸ்ட் போடுவாங்க, சிலர் திமுக போடுவாங்க. அத்தனை கட்சி ஒரு அலையன்ஸில் இருக்கு. அப்போ அந்த சிந்தவே சிதற வாய்ப்பே இல்லாமல் போயிருது. சிந்திச்சு சிதறிச்சுன்னா அது விஜய்க்கு போயிடும். இப்போ வந்து இல்லைப்பா இவங்க நம்ம சும்மா நம்மளை மிஸ்யூஸ் தான்ப்பா பண்ணுறாங்க, அப்யூஸ் தான் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒன்று நல்ல செய்யலப்பா அப்படின்னு சிறுபான்மை மக்கள் நினைச்சாங்கன்னு அவர்கள் பிஜேபி ஏடிஎம் கலைச்சு போக மாட்டாங்க. அவர்களுக்கான வாய்ப்பாக இவங்க வந்து நிற்கும். அவங்களும் சேர்ந்து நிற்கிறாங்க. டிஎம்கேக்கு தான் விஜய் இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஒரு 3 போர்டில் அப்படி தான் போய் நிற்குது. 3 போர்டில் அப்படி நிற்குது. அப்போ தனியாக விஜய் நிற்கிறாருன்னா அது ஏடிஎம்கேக்கு தானே சாதகம். அது இன்னும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அது அப்படி நம்ம உத்தரவு யார் ஓட்டை டேமேஜ் பண்ணும்போது யார் ஓட்டு டேமேஜ் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஓகே, திமுக ஓட்டு அதிகமாக அங்கே போகும்னு நான் சொல்ல வரேன். அதனால வந்து அதிமுக வென்றுன்னு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன ரிசல்ட் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன் 134 100 சொல்லிட்டேன். சார் சீமான் சார் அண்ணன் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பார். அது வந்து கூடும். அது வந்து அலையன்ஸ் இவங்க வந்ததுனால ஒரு பெரிய சவால். அதனால வந்து அவர் தன்னுடைய ஓட்டை தக்க வச்சாலே நல்ல விஷயமா இருக்கும். ஈவன் சீமான் கூட அதிமுக பாஜக கூட்டணி ட்ரை பண்ணுதுன்னு நிறைய பேர். அவருக்கு வந்து நல்வாய்ப்பு இப்போ வந்து விஜய் கூட போகிறது தான். விஜயும் அவரும் சேர்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்வாய்ப்பு. அது வந்து தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதை விட்டாங்கன்னா 2 பேருக்குமே இழப்பு. 2 பேரும் தனி நபர்களாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு இணையான ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். அப்படி இணையாக இருக்காது. அதாவது அந்த பிம்பம் இருக்கும். ஒரு பேச்சுக்கு வந்து 40% வந்து டிஎம்கே வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அலையன்ஸு, 35% வந்து ஏடிஎம்கே வச்சுருக்குன்னா 30% இவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி நிற்கும். அதாவது வந்து 1 2 3 மாதிரி நிற்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது 30% இருக்கும்போதே நாங்கள் ஜெயிச்சிருவோம் மாதிரி பிம்பம் கொடுக்கலாம். அந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சிருவாங்க. இளைஞர்கள் வந்து எங்கே போகுதுன்னு இல்லாமல் புது ஓட்டும் கூட வெளியே இருந்திருக்க ஓட்டு உள்ள வந்துடும். இப்போ சீமானும் விஜயும் சேர்வது வந்து அவர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் 2 பேருக்குமே. இன்னைக்கு தேதிக்கு இவங்க அலையன்ஸ் சேர்ந்துட்டதுனால, ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துட்டதுனால 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஏடிஎம்கே கூட போயிட்டாங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எம்எல்ஏ கன்வர்ஷன் வந்துடும். இப்போ ஒருவேளை சீமான் விஜய் அது வந்து அது தொகுதி பொறுத்து தான் சொல்ல முடியும். அவங்க வந்து அவ்வளோ நம்பர் 3 இருப்பாங்க, நல்ல ஓட்டு வாங்குவாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தேர்ட் அலையன்ஸ் வந்து முதல் முறை அமைஞ்சிருக்குன்னு வருது. இதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3வது அணிங்கிறது அது ஒன்றுமில்லாத அணியாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. இவர்கள் கடும் போட்டி ஏற்படுத்துவாங்க. கடும் போட்டி வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. பல இடங்களில் ரிசல்ட்டே மாறலாம். அது வந்து கண்ணாப்பின்னான அவங்க வந்து இந்த ஓட் கட்டா அப்படின்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஓட்டை வந்து பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுவது. ஆனால் சார் சீமான் சென்ற ஆண்டு பேசும்பொழுதெல்லாம் கூட தம்பி வராப்பில் நாங்கள்லாம் சேர்ந்து தான் நிற்க போகிறோம்னா பேசிகிட்டு இருந்தார். அந்த ஒரு விருப்பத்தை எல்லாம் இன்னைக்கு தேதிக்கு இவங்க 2 பேரும் யாரோடையும் சேர்ற மாதிரி இல்லை. சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. எனக்கு 10 பைசா விருப்பமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நீண்ட தூரத்தில் அது உடஞ்சி எல்லாம் எல்லாமே மாதிரி அவ்வளோலாம் பிளவுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நான் எங்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இவங்க வரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? நன்றி சார், உங்களுடைய வரதுக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.